ஓகே டீம். ஸோ எல்லாத்துக்கும் ஸோ என்னன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நான் கூப்பிட்டு இருக்கிறது ட்ரேட் பண்றது. சரி, இதை கொஞ்சம் பழகுவோம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு மாதிரி பழகுவோம். லைவ் ட்ரேடுக்கு போறதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னா, லைவ் ட்ரேட்ல டிரெக்ட் ரியல் ட்ரேட் $70 கொடுக்கக்கூடிய அந்த ரியல் ட்ரேட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சிருக்கோம். சரியா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்க தாண்டி போகணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு கட்டாயம் நான் அந்த இதை மாதிரி தான் செஞ்சாகும். வேற ஏதோ எந்த மெத்தடுமே யூஸ் பண்ண இல்லை. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் அப்படின்றத உங்களுக்கே கொடுத்தது. நீங்களே செய்யுங்க 0.01ல செய்யணும் அப்படின்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாரி 1.00ல போட்டிருக்கேன். பட் இது 1.00ல போடணும். இது 0.01ல போட வேண்டிய ட்ரேட். ஓகே, ஸோ எப்படி இந்த ட்ரேட்ஸை பார்க்கறது அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ட்ரேடோட போய்கிட்டு இருக்கு. என்ன ட்ரேட் ஒன்று போகுது. ஸோ நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வர காட்டியும் நான் அதை விட்டுருவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ட்ரேட் பண்ணீங்க தானே எல்லாரும்? நான் சொன்னேன் என்னால ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பார்த்து கொண்டு இருக்க இந்த investing.com. இதை நீங்க இப்ப investing.comல நாங்க என்ன செய்வோம், investing.comக்கு வந்தோம்னா இந்த இடத்துல டெக்னிக்கல் அப்படின்னு இடம் இருக்கும். டெக்னிக்கல் சமரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அதை நாங்க கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நாங்க உங்களுக்கு இப்ப இந்த தரக்கும் நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கேலண்டர்ஸ், ஸ்பீச் இதெல்லாத்தையும் எதுவுமே சொல்லி தர போறதா இல்ல. ஏன்னா அந்த $70 இருக்கனால இதெல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் போட்டு தர மாதிரி இருப்பீங்க. அப்படி இல்லாம நாங்க உங்களோட ட்ரேட் போட்டுரும். இந்த இடத்துல ட்ரேட் ஒன்று வரும்னு சொல்லக்குள்ள நீங்க ட்ரேட போடுங்க. ஸோ ஜசாரோடையும் பேசியிருக்கேன், எங்க ஃபொரெக்ஸ் க்ரௌடோடையும் கொஞ்சம் பேசியிருக்கேன். அவங்க உங்களுக்கு சிக்னல் தர போறாங்க. நீங்க அந்த சிக்னலை மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் இதுக்கு வாங்க. investing.com முதலாவது இங்க வந்த உடனே என்ன செய்யணும்டா, ரீஃப்ரெஷ் பண்ணணும். இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வந்து வந்து ஒரு தரக்கம் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்ப பாக்குறீங்க எல்லாமே ஸ்ட்ராங் செல் அப்படின்னு இருக்கான்னு. இது ஸ்ட்ராங் செல்ல இருக்கு. அப்ப இதை எடுக்க இயலாது ஏன்னு சொல்லி இதுல நியூட்ரல் ஒன்று இருக்கு. 4வது நியூட்ரல்னு சொல்லி இருக்கு. அதனால நாங்க எடுக்க மாட்டோம். ஆனா இதை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இதுவும் ஒரு நியூட்ரல் இருக்கு, ஸ்ட்ராங் பை. ஆனா ஒரு நியூட்ரல் இருக்கு, அதனால நாங்க எடுக்க மாட்டோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 4மே ஸ்ட்ராங் பை இருக்கு, அதனால இதை நாங்க எடுப்போம். நல்லா பாத்துக்கொள்ளுங்க என்ன செய்ய போறேன். இப்ப இதுல நாங்க கரன்சி ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கரன்சி இவன் நான் €USD செல்ல போகுது. ரைட், €USDக்கு மேல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இதுல தெளிவா காட்டுது 0.71% வந்து கீழே போகுது, போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப ரைட் நார்மலா நான் பாக்குறேன், சார்ட்டையும் பாக்குறேன். ரைட், ஓகே, எல்லாம் சரி. இதை நாங்க கீழே செல் போடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ட்ரேடிங் ஆப்புக்கு போறேன். ட்ரேடிங் ஆப்புக்கு போயிட்டு €USD அப்படின்ற சார்ட்டை இப்படி நான் செலக்ட் பண்றேன். என்ன இருந்துச்சு, ஸ்ட்ராங் செல்லுன்னு தானே இருந்துச்சு, எல்லாமே செல்லுன்னு தானே இருந்துச்சு. நான் டக்குன்னு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த இடத்துல உங்களுக்கு 0.01ன்னு சொல்லி இருக்கும். நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் செல் தானே இருந்துச்சு, அதனால செல்ல 5 தரக்கம் கிளிக் பண்ணணும். 5 தரக்கம் இப்படி செல்ல கிளிக் பண்ணணும். விளங்கிச்சா? இது கீழே பாருங்க, கீழே பாருங்க, இந்த பாருங்க 5 தரக்கம். investing.comக்கு போறோம். investing.com எங்க இருக்கு? investing.com. அதுல கரன்சி, இதுல டெக்னிக்கல் சமரியில பாக்குறோம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இப்ப என்ன செய்யறோம், €USD ஸ்ட்ராங் செல் இன்னைக்கு நாள் ஃபுல்லா செல் ஆக போகுதுன்னு சொல்லி காட்டுது. நான் என்ன செய்யறேன், இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். ஒருத்தருக்கு ரீஃப்ரெஷ் பண்றேன், மறுபடியும் ஸ்ட்ராங் செல் தான் காட்டுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய இதுக்கு வந்து இந்த இடத்துல என்னுடைய ட்ரேடிங் ஆப்ல, உங்களுடைய ட்ரேடிங் ஆப்ல நீங்க என்ன செய்யறோம், ஸ்ட்ராங் செல் அப்படின்றத போடணும். அவ்வளவுதான். ஸ்ட்ராங் செல்ல இந்த செல் அப்படின்ற பட்டனை 5 முறை கிளிக் பண்ணணும். எப்படி 5 முறை கிளிக் பண்ணணும்? ஏன் இந்த 5 முறை? ஏண்டா உங்களுக்கு 0.01 ட்ரேட் படி நீங்க ஒரிஜினல் உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட 500 ட்ரேட் போடணும் 21 நாட்களுக்குள்ள. சோ ஆனா ஒரே நேரத்துல எத்தனை ட்ரேட் போடலாம்? 5 ட்ரேட் மட்டும் தான் போடலாம். சோ இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால் 5 ட்ரேட் போட்டாச்சு. 5 தடவை கிளிக் பண்ணுங்க போதும். 5 தடவை எந்த பக்கமோ அந்த பக்கத்துக்கு, செல்லா இருந்தா செல்லுக்கு 5 தடவை கிளிக் பண்ணுங்க, பையா இருந்தா பைக்கு 5 தடவை கிளிக் பண்ணுங்க. 2 மட்டும் தான். இப்ப செல்ல போட்டாச்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இப்ப ஸ்டாப் லாஸ், இதுக்கு அதுக்கு மேல ஒரு அளவுக்கு மேல லொஸ்ஸும் ஆகக்கூடாது. அதனால என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்கிரீனை பாருங்க, SL இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு மேல வச்சு டபுள் கிளிக் பண்றேன்.
டபுள் கிளிக் பண்ணா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் சொல்லி வருது. இதுல 100 கீழே இருக்கிறதுக்கும் 100, அதாவது $1 வந்தா லாபம் வரட்டும், $1 லொஸ் ஆவினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் இல்லாட்டி இருக்க பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, என் 600 ரூபா இருக்கு, 600 ரூபாவும் போயிடும். ஏன் நான் போட்டது கீழே வரும்னு சொல்லி, ஆனா மேல போயிருச்சுன்னா 600 ரூபாவும் போயிடும். அதை விட $1 வந்தோம்னா நின்றட்டும். இந்த பாருங்க, இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நாங்க சொல்லுவோம் 100 பிப்ஸ் சொல்லி சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ஸ் சொல்லி காட்டியிருக்கிறது வந்து பிப்ஸ். சரியா? பாருங்க, 100 பிப்ஸ் 100 பாயிண்ட்ஸ் ஒரு யூஎஸ்டின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப வந்து 100 பாயிண்ட்ஸ் சொல்றது ஏன் அது 100 பாயிண்ட்ஸ் ஆகிருக்குன்னா, இங்க 0.01 போட்டிருக்கனால. இதே 0.10 போட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் இதோடைய லாபம் $10 லாபம். இதே இந்த இடத்துல 1 இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த 100 பாயிண்ட்ஸுக்கான லாபம், இந்த 100 பாயிண்ட்ஸுக்கான லாபம் $100 அப்படின்னு சொல்லி இருந்துரும். சரியா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப எஸ்எல்டிபி அப்படின்ற விஷயத்த நாங்க போடணும். நான் போட்டுக்கொள்றேன். எல்லாத்துக்கும் 4க்குமே போடணும். 1 மட்டும் போடுறது இல்ல, 4க்குமே போடணும். சரியா? 4ல 5 ட்ரேட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் அப்ப கொஞ்சம் மேல தூக்கி காட்டுறேன். ரைட், பாருங்க, 5 ட்ரேட் பண்ணிருக்கோம். 5 ட்ரேடுக்கும் எஸ்எல்டிபி 100 வைக்கணும். கம்ப்யூட்டர்ல இருக்கவங்க மட்டும் பாத்துக்கொள்ளுங்க. 100 100. அதுக்கப்புறம் அடுத்து 100 100. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு FBSல ஒரு அமௌண்ட் ஒண்ணு தாராங்க தானே, அந்த அமௌண்ட் இவங்க எப்படி தாராங்கன்னு சொல்லி சொன்னா, எது நடந்தாலும் இந்த 100ல டச் ஆகி இது ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற வரைக்கும் இதை நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா, எஸ்எல்டிபி போட்டு வச்சிருந்தால் இந்த பிரச்சனை வராது. சிலவங்க போடாம செஞ்சாதான் இந்த பிரச்சனை வரும். இது 100ல டச் ஆவினா, எஸ்எல்ல டச் ஆவினாலும் டிபில டச் ஆகணும். இது வந்து அப்ப என்ன லைன்? இது எஸ்எல் லைன், ஸ்டாப் லாஸ். ஏன்னா அங்க கீழே போகணும் தான் போட்டிருக்கோம். சோ இது என்ன லைன்? டேக் ப்ராஃபிட், டிபி அப்படின்ற லைன். சரியா? ஓகே, சரியா? இது டிபி லைன். சோ இதுல டச் ஆயிடுச்சு. இப்ப டச் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட, ஏன்னா இந்த பக்கம் ப்ராஃபிட் பக்கம் தான் போகுது, எங்களுக்கு லாபம் தான் வருது. இப்ப இந்த லாபம் போதும், இந்த $1 போதும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண கூடாது. நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமான விஷயம் அதான். க்ளோஸ் பண்ணிடவே கூடாது. இது டச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற வரைக்கும் கை எடுத்துட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்கு, ஒன்னும் பிரச்சனை. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இதை இடையில க்ளோஸ் பண்ணக்கூடாது. லொஸ் ஆகுறோம்னா லொஸ் ஆகட்டும், பரவாயில்ல. லொஸ் ஆகுறோம்னா லொஸ் ஆகிட்டு போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு லொஸ் ஆகினாலும் பரவாயில்லை. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இதை நீங்க போட்டுட்டீங்கன்னா, டிபிஎஸ்எல போட்டீங்கன்னா, அந்த 100 வச்சுட்டீங்கன்னா இடையில மாத்த கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் மாத்த கூடாது. மாத்தினால் FBSல இருக்க அந்த ரியல் அக்கவுண்ட்ல இருக்க கேஷ எடுக்க இயலாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் investing.comல பாருங்க, சமரியில பாருங்க, டைரக்டா இங்க போடுங்க. அவ்வளவுதான். போட்டுட்டு நீங்க உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஏன்னு சொல்லுங்க, இது ஒட்டோவா, இது நாங்க நிமிடாலும் நாங்க இது எவ்வளவுதான் மேக்சிமம் போனாலும் $5 லொஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா $5 லாபம் வரும். அவ்வளவுதான் மேக்சிமம். $5 லொஸ்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா $5 லாபம் வரும். $5 லேசப்பட்ட அமௌண்ட் இல்லையா? இப்ப 1500 ரூபாய் எவனும் கொடுக்க மாட்டான், எவனுமே கொடுக்க மாட்டான். சரியா? ஆனா அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த ரூல்ஸ் படித்தான் நாங்க போகணும். லெவரேஜ பார்க்கணும், இதை பார்க்கணும், அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு. சரியா? என்னோட இருந்து இந்த விஷயம் எல்லாம் அழகா செஞ்சுக்கணும். எப்பயுமே சார்ட் யூஸ் பண்ற நேரம் நான் நார்மலா சொல்றேன், H4 யூஸ் பண்ணுங்க. H4 யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா ஒன்று வரும் எங்க போகுது அப்படின்னு சொல்லி சார்ட். ஸோ நீங்க H1 யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, சார்ட் வந்து உங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி M30 அதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. இந்த ட்ரேட் வந்திருக்கிற நேரத்துல நீங்க பயந்துருப்பீங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா M15 பாருங்க, அது அதை விட மோசமா இருக்கு. M5 பாருங்க, அது அதை விட மோசமா இருக்கு. ஓகே, குட். ஸோ M5 பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. M5 5 நிமிஷம் சார்ட். ஸோ இதுல நாங்க M1 எடுத்து பார்ப்போம். M1 சார்ட் அதை விட மோசம். அந்த சார்ட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்றதை கொஞ்சம் பாருங்க. சரியா? அப்போ வந்து அதுக்கு டைம் ஒன்று எடுக்கும். சில சார்ட்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகி முடிஞ்சிடும், சில சார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஸோ எங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க தான் போட்டோம், எங்க இங்க வரதுக்கு இன்னும் எடுத்துட்டு இருக்க டைம். ஒண்ணு மேல போகணும், இல்லாட்டி கீழே போகணும். ஆனா இன்னும் என்ன 12 நம்பர் வந்தா, இன்னும் 13 நம்பர் வந்தா, ரைட், இன்னும் 8 நம்பர் வந்தா நாங்க வெத்திடுவோம். ட்ரேட் வந்தா இருக்கோம் வெத்துறதுக்கு. ரைட், 2 ட்ரேட் வெத்திடும், இன்னும் 2 ட்ரேட் இருக்கு.
2 ட்ரேட் இருக்கு. அதே டைம்ல போட்டிருந்த அந்த சிக்கல் வந்திருக்காது. நான் கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் அது பெண்டிங் ஆகிருக்கு. பாப்போம். 2 ட்ரேட் வெத்திட்டோம், 3 ட்ரேட் வெத்திட்டோம், 2 ட்ரேட் பெண்டிங்ல இருக்கு. அதையும் முடிச்சிடும். இது அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, என்ன வச்சுக்கோங்க. அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இந்த முடிய காட்டியே வெயிட் பண்ணுங்க. அதுவா க்ளோஸ் ஆயிரும், நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. அதுவா க்ளோஸ் ஆகும் பாருங்க, அதுவா க்ளோஸ் ஆகும், நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல. அது மறுவா குறையுது, ப்ராப்ளம் இல்ல, குறையட்டும். ஆனா அது அந்த இடத்துக்கு மறுவா வர காட்டியும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட். இதுக்கு ஃபொரெக்ஸ் செய்யறவங்க சரியான மாதிரி பொறுமை வேணும். பொறுமையா இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. இன்னொரு 7 நம்பர் வந்தா, இன்னும் 5 நம்பர் வந்தா இந்த ட்ரேட் முடிஞ்சிடும். மறுவா மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்கு சார்ட். பாப்போம். இந்த 6 நம்பர், இன்னும் 4 நம்பர் வந்தா ட்ரேட் முடிஞ்சிடும். 7 நம்பர் வந்தா முடிஞ்சிடும். மறுவா 7 ஆயிடுச்சு. 2 நம்பர் வந்தா முடிஞ்சிடும். பாப்போம். ட்ரேட் கடைசி இடத்துல இருக்கு, 2 ட்ரேடும். லைன் அப்படியே நிக்குது, கொஞ்சம் பணியா போயிருக்கு. மறுவா மேல வருது, மறுவா பணிய போகுது. சோ இது இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒண்ணுதான். ஜஸ்ட் இப்படி ட்ரேட் ஒன்று போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் இடத்துல முடிச்சிடும். இதைத்தான் எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் இருக்கு, இதை எப்படி வைக்கிறது அப்படின்றது வந்து மொபைல்ல வித்தியாசம். மொபைல் கிளவுடுக்கு அவங்களுக்கான வீடியோ வரும். ரைட், ட்ரேடை நாங்க கம்ப்ளீட்டா வச்சுட்டோம். கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடும், வச்சுட்டோம். ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போம். எங்களுடைய ஹிஸ்டரி பாருங்க, எங்களுடைய ஹிஸ்டரி. ஓகே ஓகே, பாத்துக்கிறங்க. ஹிஸ்டரியா பாருங்க. கடைசி போட்ட 5 ட்ரேடும் வெற்றி. எப்படி? $1, $2, $3, $4, $5. இப்ப நாங்க மறுவா என்ன செய்யணும், மறுவா என்ன செய்யணும், நல்லா பாத்துக்கொள்ளுங்க. அகைன் நாங்க போறோம் மறுவா investing.com. மறுவா ரீஃப்ரெஷ் பண்றோம். இத எந்த கரன்சில கடைசியா ட்ரேட் போட்டோமோ அந்த கரன்சி எடுக்க கூடாது. சோ வேறொரு கரன்சி இருக்கான்னு பாக்குறோம். பாருங்க, USD JPY பைன்னு சொல்லிருக்கு, ஸ்ட்ராங் பைன்னு சொல்லிருக்கு. ஓகே, சோ நாங்க இத க்ளோஸ் பண்றோம். மறுவா நாங்க ரீஃப்ரெஷ் பண்றோம். அகைன் நாங்க ரீஃப்ரெஷ் பண்றோம். பாக்குறோம் USD JPY, எஸ் அது ஸ்ட்ராங் பைன்னு தான் இருக்கு. டக்குன்னு நாங்க இப்ப என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய சார்ட்டுக்கு போயிட்டு USD JPY அப்படின்ற சார்ட்டை எடுத்துக்கொள்றோம். பாருங்க, USD JPY அப்படின்ற சார்ட் எடுத்துக்கொண்டேன். 5 தரக்கம் பை பட்டனை கிளிக் பண்ணுங்க. 1 2 3 4 5 எல்லாம் பாருங்க ஒரே டைம்ல விழுந்திருக்கு. எல்லாம் சேம் டைம்ல விழுந்திருக்கு. ஒண்ணு மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு விழுந்து. சோ இப்ப என்ன செய்யணும், நாங்க இப்ப SLTP 2 வைக்கணும். SLக்கு மேல கிளிக் பண்றேன். இந்த இடத்துல 100, இந்த இடத்துலயும் 100 இல்லைங்கச்சா. அப்புறம் இந்த இடத்துல மறுவா 2வது ட்ரேடுக்கும் 100 100, 3வது ட்ரேடுக்கு 100 100, 4வது ட்ரேடுக்கு 100, 2க்கும் 100 வச்சாச்சு. கடைசி எங்க 5வது ட்ரேடுக்கு வந்து 100 100. இப்ப அடுத்த ட்ரேட் போகுது. சரியா, இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆவிச்சுக்கலாம். சரியா, ½ அன் அவர்ல ஒரு ட்ரேட் முடிச்சு. நாங்க ட்ரேடுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசினோம், ட்ரேட் ஒன்று போட்டோம், ட்ரேட் வச்சிடும், அடுத்த ட்ரேடுக்கு வந்து. சோ இப்படி பேசிக்கிட்டே நாங்க பேசுறோம். இல்லாட்டி நீங்க சைலண்டா இருங்க, ட்ரேட் உள்ள நேரத்துல போட்டுக்கொள்ளுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நாங்க இங்க லைவா செய்யறது தான், ரியல் அக்கௌண்ட்ல செய்யறோம். இப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப ஒரு வேலை ஒண்ணு செய்யணும். அதுக்காக தான் நான் எவ்வளவு பேச. சரியா, என்னன்னா நீங்க நாளைக்கு 3 ட்ரேட் போட்டு வரணும். 3 ட்ரேட்னா எத்தனை, மொத்தம் 15 ட்ரேட். USD JPYனா அதுல 5 போட்டு முடிச்சிருக்கும். AUD USDனா அதுல 5 போட்டு முடிச்சிருக்கும். Euro USDனா அதுல 5 போட்டு முடிச்சிருக்கும். மொத்தம் 3 ட்ரேட், 3 கரன்சிஸ், 15 ட்ரேட் நாளைக்கு முடிச்சுட்டு வரணும். இது உங்களுடைய ஹோம் ஒர்க். இது ஓகேன்னு சொல்லி சொன்னால், ஓகேன்றவங்களுக்கு மட்டும் ரியல் அக்கௌண்ட்ல நாளைக்கு நான் உங்களோட ரியல் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணி தரேன். அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு ஒன்னும் செய்ய போறது இல்ல. இன்னைக்கு நாங்க ஒரு நாள் பொறுமையா இருக்கனால எங்களுடைய $1000 ஏர்ன் பண்ண கிடைக்கும். சில நேரத்துல எங்களோட அவசரம்னால வரக்கூடிய $10 வராம போயிடும். சோ நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இது தன்மையா இருங்க, எங்களோட இதாக்கிறது. சோ investing.com அருமை உங்களுக்கு நல்ல விளங்குமா இருக்கும். ஆனா investing.comலயும் சில பிழைகள் நடக்கும். அதை நாங்க எப்படி கவர் பண்றதுன்றதையும் காட்டுறேன். இங்க பாருங்க, போட்ட ட்ரேட் ப்ராஃபிட்ல தான் போகும். லொஸ்டாவினாலும் பரவாயில்ல, $5 தான். சம்பாரிச்ச $5 காணாம போயிருக்கு, முடிஞ்சு. பட் ஏதோ நடக்குது தானே. சோ மேக்சிமம் investing.comல 2-3 தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க எந்த பக்கம் காட்டுதுன்னு.
அதை நீங்க சரியா போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல வந்து கட்டாயம் ப்ராஃபிட் லைன் பக்கம் தான் அதிகமாவே போகும். சரி, இது H4 4 ஹவர் சார்ட்டை போட்டிருக்கும். H1 சார்ட் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, 2வது கேண்டில் மேல உருவாயிருக்கு. எப்படி மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். சரியா, 30 மினிட் சார்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு. 5 மினிட்ஸ் சார்ட்டும் மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா தான் இருக்கு. பட் நீங்க H4 வச்சு பாருங்க, இந்த ட்ரேடை செஞ்சு பாருங்க. இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நினைவு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்த அக்கௌண்ட்ல $100 தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல 0.01 எப்பயுமே போட்டுக்கணும். ஏன்னா ரியல் அக்கௌண்ட்லயும் 0.01ல தான் ட்ரேட் பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்காக தான் இந்த இதுல ட்ரேடிங் வீடியோ பார்த்து செய்ய வேணாம். இப்ப இவங்களோட இந்த ட்ரேட் பண்றேன், ப்ராஃபிட் ஆகுது. இதே ட்ரேட நீங்க இதே மாதிரி வீடியோ பார்த்த டைம்ல போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா லொஸ்ட் ஆயிரும். இந்த ட்ரேட் இந்த டைமுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். இப்ப டைம் 9:08 PM ஸ்ரீலங்கன் டைம் 5:30. சரியா, 5:30 வர ஸ்ரீலங்கன் டைம். சரியா, அப்ப இத வந்து மாத்தி எது இதாக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அடுத்து இன்னொரு பெரிய ஒரு ப்ராப்ளம் உண்டு, நான் நேத்து ஃபேஸ் பண்ணேன். சரியா, நீங்க நிறைய பேர் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து என்னடா இது கொஸ்டின் ஒன்று கேட்கறாங்க, இது சம்பந்தமே இல்லாத கொஸ்டின், இப்படி எல்லாம் வராது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். நேத்து இன்னைக்கு நான் என்னுடைய ஒரு பிசி ஒண்ணு ஓபன் பண்ணி அதுல என்னதான் இந்த ப்ராப்ளமா இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் தேடுற நேரத்துல நான் பார்த்தேன். ஜசாரம் எனக்கு அனுப்பி இருந்துச்சு கொஸ்டின் தான் சார். எனக்கு மிஸ் ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, இது ஒரு பிரச்சனை இருக்கு சார், எனக்கு அக்கௌண்ட் ஒன்று செஞ்சுக்கிற இல்லாம இருக்கு, எனக்கு ட்ரேட் பண்ணிக்கிற இல்லாம இருக்கு, அது லொகின் ஆகிக்கிற இல்லாம இருக்கு, மாற கடைச்சல் ஒண்ணு அப்படின்னு சிலவங்களுக்கு இருக்கு. அதுக்கு ப்ராப்ளம் உங்களுடைய விண்டோஸ் 7 கிட்டத்துல மைக்ரோசாஃப்ட் இதுல இருந்து கலட்டிட்டாங்க, அவங்க தூக்கிட்டாங்க. ஆனா விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 வச்சிருக்கவங்களா இருந்தா இந்த மிஸ்டேக் நடக்காது. அப்படி மிஸ்டேக் நடக்கிறவங்களுக்கா இருந்தாலும் நாளைக்கு எங்களுடைய டிரெக்டர் மிஸ்டர் முக்ரான் அவர் தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் செஞ்சு இன்னைக்கு ஆஃபீஸ்ல போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், வேலை செய்து பர்ஃபெக்டா. ஸோ கண்டினியூஸா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்க கிட்டத்தட்ட 50 ட்ரேட் சரி செய்யணும். அவங்க சொல்ற இது தாக்குறேன். சரியா, 50 ட்ரேட் சரி செய்யணும். அப்ப சரியான ட்ரேட்ஸ் செலக்ட் பண்ணுங்க, ஃபாஸ்டா முடியல ட்ரேட் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி எடுத்த உடனே இப்படி இந்த ட்ரேட்ல எடுக்கிறது, எங்க நாங்க மாட்டுவோம், எங்க நாங்க மாட்டாம தப்பிக்கிறது, அந்த சிஸ்டத்துல எங்கெல்லாம் ஓட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். என்னன்னா அந்த டாஸ்க செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த $70 அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த $70 $140 மாத்திக்கொள்ளவும் மேலும். கிடைக்கிற $70 $140 எடுக்கவும் மேலும். அதுக்கான போனோடையும் கனெக்ட் பண்ணும். பட் நான் என்னோட ஆப்ஷன் என்னன்னு சொல்லி போனோட கனெக்ட் பண்ணுவேன்னா அந்த $70 தாராளமா போதும். நீங்க வேலை செய்யறதுக்கு தாராளமா போதும். நான் சொல்லி தரேன் மெத்தட்ஸ் கொஞ்சம். எல்லா அக்கௌண்ட்ஸ் வச்சு ரெடி ஆகுங்க. இப்ப நான் சொன்ன அந்த டெமோ அக்கௌண்ட்ல இந்த 3 ட்ரேட போட்டு நாளைக்கு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சார். இந்த 3 ட்ரேட் போட்டு எப்படி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் நல்லா பாத்துக்கிறேங்க. அந்த பொய் விஷயம் எல்லாம் செய்ய வேணாம். மெசேஜ் ஒன்று அடிச்சுட்டு நான் 3 செஞ்சுட்டேனே முடிஞ்சு அப்படின்லாம் அனுப்ப வேணாம். தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஹிஸ்டரிய கிளிக் பண்ணுங்க. இத கொஞ்சம் இந்த லைனை எப்படி தாக்குங்க. இங்க ட்ரேட் எல்லாத்தையும் காட்டும். இதுக்கு முன்னுக்கு போட்டிருக்க ட்ரேட் எல்லாத்தையும் காட்டும். அந்த ட்ரேட்ல அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய 15 ட்ரேட் இருக்கணும். 15ல சிகப்பு எத்தனை இருக்கணுமோ பச்சை எத்தனை இருக்கணுமோ அது பிரச்சனை இல்ல. பச்சை இருக்கவும் மேலும் சிகப்பு இருக்க மேலும் எல்லா ட்ரேடும் தோத்து இருக்கவும் மேலும் சிகப்பாவே இருக்க மேலும் அதுவும் பரவாயில்ல. ஆனா ட்ரேட் அந்த 15 நீங்க போட்டே இருக்கு. அவ்வளவே தோத்ததுக்கு பரவாயில்ல, லொஸ்ட் ஆகினதுக்கு பரவாயில்ல. இங்க டோட்டல் அமௌண்ட்ல 100ல குறைஞ்சதுக்கு பரவாயில்ல. நான் தெளிவா சொல்றேன், 100ல குறைஞ்சா பரவாயில்ல. 100ல குறைஞ்சா இன்னொரு அக்கௌண்ட் வச்சு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. பட் நீங்க போற ட்ரேட் அந்த வேலையை செஞ்சிருப்போம். செய்யறது தான் பெருசு, அது வெத்துறது பெருசு. வெத்துறது இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஓகே, சோ இப்பயும் பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து 50 தாண்டி போகுது. ஸோ 50. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். வந்த அவ்வளோ பேத்துக்கும் இதுதான் அப்டேட். ஸோ கிட்டத்தட்ட 50 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த ட்ரேடும் வின் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப கூட. ஸோ ஆனால் நான் இடையில க்ளோஸ் பண்ண போறது இல்லை, ஃபுல்லாக முடிகிற காட்டி இருப்பேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணி அந்த $5 எடுப்பேன். அப்படி இல்லைன்னா $5 லொஸ்ட் ஆகும். லொஸ்ட் ஆகிறதுக்கு பரவாயில்ல, அதை ரிகவர் பண்றதுக்கு என்கிட்ட மெத்தட்ஸ் இருக்கு, நான் சொல்லித்தரேன். சரியா, ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்த அவ்வளோ பேத்துக்கும் எல்லாத்தையும் நாளைக்கு நான் மீட் பண்றேன். நாளைக்கு இதாக்குறேன். தேங்க்யூ.